தனி மிளகாய் பொடி தான் இதுக்கு சேர்க்கணும். ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் போட்டிருக்கேன். இது நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயிலேருந்து பால் எடுத்துருக்கோம். 2 ஸ்பூன் அளவு கொஞ்சமாக போதும். நம்ம உருளைக்கிழங்கு 2 தான் போட்டிருக்கோம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக போட்டுக்கோங்க. டேஸ்ட் பார்த்துட்டு கூட பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். இது கூடயே இந்த உருளைக்கிழங்கையும் நாங்கள் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதையும் இது கூட சேர்த்துடலாம். இது எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லா மசாலாலாம் பச்சை வாடை போய்